இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரித்திக் ரோஷன், என்டிஆர் இவங்க எல்லாமே இருக்காங்க. நான் பார்க்க போகிறது தமிழ் ட்ரெய்லர் தான். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. நான் சபதம் செய்கிறேன். நான் என்னோட பேரு, என்னோட அடையாளம், என் வீடு, குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு நிழலா மாறுவேன். பேரும் முகவரியும் இல்லாத நிழலா வாழ்வேன். நான் சபதம் செய்கிறேன். மற்றவங்க சாதிக்க முடியாததை நான் சாதிச்சு காட்டுவேன். மற்றவங்க ஜெயிக்க முடியாத போற நான் ஜெயிச்சு காட்டுவேன். என் நண்பர்கள், சொந்தங்கள், நான் நேசிச்சவங்க யாருக்காகவும் நான் இறக்கப்பட மாட்டேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லது, கெட்டது, சரி, தவறு, பாவம், புண்ணியம் எதுக்கும் நான் வேறுபாடு பார்க்க மாட்டேன். என்னோட தியாகத்துக்கு எந்த சாட்சியும் இருக்காது. தேவைப்பட்டா என்னோட உயிரையோ என்னோட ஆன்மாவையோ விலையா கொடுக்க தயங்க மாட்டேன். இப்ப நான் மனித பிறவி இல்ல, பயங்கரமான ஆயுதம், போருக்கான ஆயுதம். முதல்ல உயிரை எடுப்பேன், அப்புறம் உயிரை கொடுப்பேன். Death before dishonor, service before self. India first, India first. கர்மத்தில் உனக்கு உரிமையுண்டு, ஆனால் அதன் பலன்களில் அல்ல. He's a soldier. You are a soldier. செம்ம. War. வார் 2 செம்மையாக இருக்குங்க ட்ரெய்லரு. செம்ம ட்ரெய்லராக ரொம்ப நான் வந்து டீசரே பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டீசரே பார்க்கணுன்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் டீசர் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை. இப்போ வந்து ட்ரெய்லர் வந்து பக்காவான ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ரித்திக் ரோஷனாக இருக்கட்டும், இந்த பக்கம் என்டிஆராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அந்த ஆக்ஷன் சண்டை போடுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே போவார். அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் வந்து ரித்திக் ரோஷன் சாருடைய கேரக்டர் என்னன்னு சொல்கிற மாதிரியும், இந்த பக்கம் என்டிஆர் அவங்களுடைய கேரக்டர் சொல்கிற மாதிரியும் 2 பேருமே ஆக்ஷனில் இன்ட்ரொடக்ஷன் ஆகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப விஷுவலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு 2 விதமாக தோணுது. எப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஒருத்தர் நெருப்பாகவும் ஒருத்தர் வந்து நீராகவும்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமென்ஷனில் தான் கலரிங் காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த பக்கம் வந்து என்டிஆர் வந்து பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இவரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது, அப்படியே வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் வந்து சண்டை நடக்கிற மாதிரி லாஸ்ட்டாக முடியும் போது காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹாட்டாகவும் இந்த பக்கம் கோல்டாகவுன்ற மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருக்குது. 2 டைமென்ஷனில் காட்டுற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷுவலைசேஷனுமே பயங்கரமாக ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தமாக ஒரு குரூப்பாக ஒரு வந்து விழுற அந்த கத்தி சண்டைன்னு நினைக்கிறேன், சம்திங் அது மாதிரி தான் இருக்குது. ரித்திக் ரோஷன் சார் மேலே விழும்போது அங்கே இருக்கிற ஷாட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரிங் வர ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்து பனி பிரதேசம் காட்டுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. பாம் பிளாஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்டிஆர் அவங்க என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் ரித்திக் ரோஷன் அவங்களுடைய என்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வந்து பார்ட் 1ல் வந்து டைகர் ஷெராஃப் இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் கதை தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த படத்தில் இருக்க மாட்டார். படம் பார்த்தவங்களுக்கு கதை என்னன்னு தெரியும்.
வில்லனா இல்லை, வில்லன் இவருடைய முகத்தை வச்சுக்கிட்டு வில்லன் இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் கொண்டுடுறாங்க. அங்கேருந்து கதை பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் வைஸும் நல்லாயிருக்கு. பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வார் 1 வந்து சரியான ஒரு ஆக்ஷனாகவும் பயங்கரமான ஒரு படமாகவும் இருந்தது. இப்போ வந்து வார் 2 இதில் வந்து எனக்கு எல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. இந்த இதில் நிறைய அந்த படத்துலேயே வந்து விஷுவலைசேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸு காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதே போல் தான் பார்ட் 2லேயும் வந்து விஷுவலைசேஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் 2 மடங்காக நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. அந்த லாஸ்ட்டாக அந்த இது தண்ணியில் போகிற கடலில் போகிற சீக்வன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பனி இருந்த அந்த ஆக்ஷனில் 2 பேரும் நம்ம ரித்திக் ரோஷனும் என்டிஆரும் ஆக்ஷன் சண்டை போடுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.